நம்மளோட ஒரே ஏரியா ஆஃப் கன்சர்ன் எந்த டிபார்ட்மெண்ட் ஐசியூல இருக்குன்னா பேட்டிங் உடைய பவர் பிளே தான் ஐசியூல இருக்கு. அப்கோர்ஸ் ஸ்லாக் ஆல்சோ, ஸ்லாக் கடைசி 2 ஓவரா இருக்கட்டும், இல்ல ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ்ல நமக்கு டிசைர்ட் ரன் ரேட் வருது இல்ல, மீதி பேர் 100 110 அடிக்கும் போது நம்ம 40 அடிச்சுட்டு இருக்கோம் ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ்ல. அப்போ முதல்ல நீங்க அட்டென்ட் பண்ண வேண்டிய டிபார்ட்மெண்ட் எதுன்னா சேஞ்சுக்கு பவர் பிளேல பேட்டிங் நீங்க வந்து அட்டென்ட் பண்ணணும். நீங்க பேட்டிங் அட்டென்ட் பண்ணி மாத்தணும்னா சாம்கர் மானான் டிசைட் பண்ணீங்கன்னா ஓவர்ல நிறுத்தி என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? 2 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருக்காங்க, கலீல் இருக்காரு, பத்திரனா இருக்காங்க, மீதி ஸ்லோ பவுலர்ஸ் ஒரு 6 பேர் இருக்காங்க. யார் வேணா எப்படி வேணா சிப்பின் பண்ணுவாங்க. சோ நீங்க சாம்கர் போல ஒரு பவர் ஹிட்டர், ஒரு ஓவர்சீஸ் கிரிக்கெட்டர், ஒரு ஃபேண்டாஸ்டிக் ஹிட்டர். நான் எதுக்கு சொல்லணும் பேரு, அங்க இருக்காரு கான்வே, பிரில்லியன்ட் நாக்ஸ் ஆடிருக்காரு சிஎஸ்கேக்கு. ஓப்பனிங்ல பவர் பிளேல என்ன மாதிரி அடிச்சிருக்காரு அவர். கான்வே போய் டிராப் பண்ணீங்கன்னா எவ்வளவு கொலாசல் எரர் இருக்கு. திங்க் டேங்கோடைய ஃபர்ஸ்ட் எரர் கான்வே டிராப் பண்ணதுதான். கான்வே லெஃப்ட் ஹேண்டர், கான்வே, ரச்சின் ரவீந்திரா, ருத்ராஜ் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லன்னா உங்க ரன் ரேட் எப்படி இருக்குன்னு நீங்க யோசிச்சு பாருங்க, விக்கெட் விழுந்தா கூட. சோ கிளியர் மிஸ்டேக் பண்ணது கான்வே டிராப் பண்ணதுதான்.